மாந்திரிகம் என்றதே நம்ம மயானத்தில் பண்றது தான் பவர்ஃபுல் அதிகம். எங்கேயுமே சரி, வீட்டுக்குள்ளார உட்காந்து ரூமுக்குள்ளார உட்காந்து பண்றது கிடையாது. மாந்திரிகம் என்றது முறைப்படி எங்கெங்க எது செய்யணுமோ அங்கதான் அது செய்யணும். எல்லாம் வேர்வை ரத்தத்தை சிந்துவோம். நாங்கள் அப்படி இல்லை, ரத்தத்தையே கூட சிந்துவோம். ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னா அந்த நேரத்தில் எங்கள் ரத்தத்தை கூட சிந்தி தான் நாங்கள் இங்கே வேலையை செய்ய முடியும். அப்படிலாம் கஷ்டப்பட்டாதான் அங்கே சொகுசாக நான் ஒருத்தவங்க நிம்மதியாக வாழ முடியும். கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அது எந்த ரூபத்தில் வேணாலும் போகும். ஒரு நடு ரோட்டில் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தா ஒரு புலி மாதிரி தெரியும், மாறிடும். அது சுயரூபம் இதுதான் கண்டுபிடிக்கவே முடியாது ஜின்களை. இப்போ நான் ஒரு காமன் பர்சனாக இருக்கேன், இப்போ நான் ஜின்னை பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாம்மா, நான் கொடுக்குற ஒரு நம்ம மந்திரங்கள் நான் சொல்லுங்க, நான் தர ஒரு ஜின்னை வச்சுக்கிட்டு படிங்க, கண்டிப்பாக நீங்களும் அதை காணலாம். நேரடியாகவே சவால் விட்டு சொல்லுவேன். ஸோ ஜின் சார்ந்து சார் வந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சார் வந்து எங்கே பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, நான் நேரடியாகவே கூட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சுடுகாடாக இருக்குது. ஸோ இங்கே தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த இவங்க ஏன் தேர்வு பண்ணுறாங்க, இங்கே எப்படி ஜின் வாழுது அப்படின்ற விஷயம் சார் வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஏன் பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து ஜின்னுக்கான பூஜை அப்படின்னா சுடுகாடை தேர்ந்தெடுக்கிறீங்க? நம்ம சுடுகாடுன்றோம். இங்கே தான்மா ஜாதி மதம் எந்த தாய்ப்புணர்ச்சி இல்லை, கெட்டவன் நல்லவன் கெட்டவன் எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒரே அமைதியாக இருக்கிற இடம் இங்கே தான். இதே மாதிரி காடு பகுதிகளில் இந்த மாதிரி சுடுகாடில் அமைதி இருக்கும். சரிங்களா? கெட்டது சூது வாது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரையும் ஒருத்தவங்க கெடுக்கணும் அழிக்கணுன்ற எண்ணம் இங்கே தான் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணுவோம், அமைதியாக உட்காந்து ஒரு பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி இடங்கள் தான் நமக்கு தேவைப்படும். புரியுதுங்களா? ஒரு ஆக்ரோஷமான ஒரு சத்தம் எப்போ பார்த்தாலும் மிஷின் வாழ்க்கை, எந்திர வாழ்க்கை ஆகிப்போச்சு உலகம் முழுக்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே அந்த சத்தத்தில் நம்ம மந்திரம் சொல்கிறது அந்த ஜின்னுக்கு கேட்குமா, இல்லை அந்த சத்தங்கள் வண்டி சத்தங்கள் அந்த பாட்டு பாடுறது அந்த சத்தங்கள் கேட்குமா? சரிங்களா? எல்லாமே வந்து மந்திரங்கள் நம்ம உட்காரும் போது அமைதியாக இருக்கணும். தன்னிலையை மறந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து நெத்தி சிரசுக்கு நடுவில் கொண்டு வந்துடணும். நம்ம கவனங்கள் ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வேறு இடத்துல உட்காந்திங்கன்னா அந்த பூஜைகள் செய்யும் போது நமக்கு அந்த சவுண்டு, மற்றவங்க கத்துறது போகிறது, வண்டிக்கு போகிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்மளால் செலுத்த முடியாது. அதனால தான் இந்த மாதிரி இடத்த தேர்வு பண்ணி நம்ம செய்யக்கூடியது. ஓகே. ஆனால் பொதுவாகவே இந்த சுடுகாட்டில் வந்து பேய்கள் நடமாட்டம் தான் ஜாஸ்தின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜின்னுன்றது வந்து ஒரு நல்ல சக்தி, அதை வந்து கடவுளுக்கு ஈடாக ஒப்பிட்டு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எப்படி ஜின் வந்து இந்த சுடுகாட்டில் வாழும்? ஆமாம், இப்போ இறந்துட்டவங்க பேய் பிசாசு இருக்குது, எல்லாமே கெட்டதுன்னு யார் சொன்னது? நம்ம தான் செத்துட்டா நம்ம தான் பேய். சரியா? அப்போ நீங்கள் கெட்டவங்களா? நாளைக்கு நமக்கு சாவே கிடையாதா? புரியுதுங்களா? எல்லாமே நல்லவங்க தான்மா. பேய் பிசாசுன்னா என்ன? பேயின்னா என்ன? அது எங்கேருந்து வருது? அது நம்மள மாதிரி மனுஷன். நாளைக்கு நம்ம செத்துட்டா, இப்போ நீங்கள் செத்துட்டா பேய் தான், நான் செத்தா ஜின் லோகத்துக்கு போய் இன்னொரு ஜின்னுக்கு நான் வேலை செய்வேன். இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? மாந்திரிகம் என்றதே நம்ம மயானத்தில் பண்ணுறது தான் பவர்ஃபுல் அதிகம். எங்கேயுமே சரி, வீட்டுக்குள்ளார உட்காந்து ரூமுக்குள்ளார உட்காந்து பண்றது கிடையாது. மாந்திரிகம் என்றது முறைப்படி எங்கெங்க எது செய்யணுமோ அங்கதான் அது செய்யணும். நமக்கே சொந்த, இப்போ எனக்கே ஏக்கர் கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அதுக்காக எடுத்து நான் இறந்துட்டாக்க நடு வீட்டில் வச்சுக்க முடியும்? புரியுதுங்களா? எல்லாம் இறந்துட்டா அங்கே தான் வரணும் மயானத்துக்கு. நம்ம பூஜைகள் செய்யும் போது நம்ம என்னென்ன தேவைகளோ நமக்கு எல்லாமே உண்டான சக்திகள் இங்கே தான் கிடைக்கும். ஓகே. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்கல்ல, பூஜை பண்ணும்போது ஏன்னா நீங்கள் உட்காந்து சுடுகாட்டில் பூஜை பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குமா சுற்றி? கண்டிப்பாக. அது ஜின்னோட அந்த செய்கிற எதிரிகளுக்கு இப்போ நம்ம காப்பாற்றுறோம்னா அந்த எதிர்ப்பினையாக வர அந்த ஜின்களோ இல்லை அந்த ஏவலோ பில்லி சுனிமோ அந்த மாதிரி இது வந்து நீ ஏன்டா அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லி எனக்கு பல விதமான தொல்லைகளை கொடுக்கும். அப்போ நம்ம ஜின்கள் வச்சு தான் நம்ம கட்டு போட்டுட்டு தான் நான் இங்கே உட்கார முடியும். பல ஆபத்துகளை தரும். இப்போது எந்த வேலையில் ஆபத்து இல்லைன்றீங்க? ஒரு ஈவி கரண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கும் ஆபத்து தான், ஒரு கட்டட வேலை செய்யறவங்களும் மாடிக்கு மேலே போறாங்க, ஒரு டிரைவிங் பண்றதும் ஆபத்து தான். எந்த சூழ்நிலை எப்போ யாருக்கு தெரியும்? எல்லா துறையிலும் ஆபத்து இருக்குதும்மா. பட் ஆனால் மாந்திரீகம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். அங்கே வந்து உயிரை பறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுன்னு கேள்விப்படுவோம்ல. ஸோ அப்படின்றப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பயம் இருக்கும்ல. அது உங்களுக்கு தான்மா, எங்களுக்கு இல்லையே. அதுக்கு தானே நாங்கள் வரோம். நாங்கள் சரியா ஒரு இராணுவத்துக்கு போகிறோம், ஒரு மிலிட்ரிக்கு போகிறோம். உயிரை பற்றி கவலைப்பட்டு அவங்க தொழில் செய்ய முடியுமா? இல்லை நம்ம இங்கே நிம்மதியாக தூங்க முடியுமா? இதே தான் எங்கள் வேலையும். இப்போ நான் இங்கே சுடுகாட்டில் உட்காரதான் பல பேர் இங்கே நிம்மதியாக அவங்க வீட்டில் தூங்க முடியும், தொழில் செய்ய முடியும், குடும்ப ஒற்றுமையாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த நாடே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இங்கே இருக்கிற சுடுகாடு உலக நாடே ஆக்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொச்சிருப்பு போகாமல் கெட்ட எண்ணங்கள் அதிகம், கெடுதல் அதிகம். இந்த உலகத்தில் வந்து இப்போ போதுமான நிம்மதியேன்றதே யாருக்கும் கிடையாது. கணவன் மனைவி 30-40 வருஷம் ஒன்றா வாழறாங்க, அவங்களே ஒரு அந்த 30-40 வருஷம் வாழறதை சிந்திக்க மாட்டாங்க. சின்ன பிரச்சனை வந்துட்டு அதுவே பெருசாக்கிடுறாங்க. புரியுதுங்களா? ஒரு பக்கத்து காட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பெரிய லெவலுக்கு கோர்ட் வரைக்கும் போகிறாங்க.
பக்கத்து வீட்டில் ஒரு கார் பார்க்கிங் வருதாட்ட சிட்டியில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதுவே பெரிய பெரிய லெவலுக்கு போயிடுது. அப்படி இருக்கும்போது சுடுகாடே எவ்வளோ மேலுமா? அப்பா ஓகே. இப்போ பிரச்சனை கொடுக்குன்றீங்களா சார்? என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க? எல்லா விதமான பிரச்சனைகளை தான்மா சந்திக்கணும். இப்போ ஒருத்தன் உங்களை அடிக்க வரான்னா, அவனை தடுக்க வரோம்னா அவங்களை அடிக்கிற அடி என் மேலே தானே விழும். ஓகே புரியுதுங்களா? அவன் கல்லால் அடிக்கிறானோ, கட்டையால் அடிக்கிறானோ, கத்தியால் வெட்டுறானோ, உங்களை என்ன செய்தாலும் அது எங்கே நடக்கும்? தடுக்க வர யாருக்கு? எனக்கு தான் அந்த பாதிப்பு. அதுக்கு தான் இந்த வேலை இப்பேற்பட்ட வேலை. நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி இங்கே எல்லாம் வேர்விய ரத்தத்தை சிந்துவோம். நாங்கள் அப்படி இல்லை, ரத்தத்தையே கூட சிந்துவோம். ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னா அந்த நேரத்தில் எங்கள் ரத்தத்தை கூட சிந்தி தான் நாங்கள் இங்கே வேலையை செய்ய முடியும். அப்படிலாம் கஷ்டப்பட்டாதான் அங்கே சொகுசாக நான் ஒருத்தவங்க நிம்மதியாக வாழ முடியும், சரியா, நல்ல நிலைமையில் இருக்க முடியும். இல்லைன்னா எந்த குடும்பமே இன்னைக்கு நல்லபடியாக இருக்க முடியாது. ஒரு செய்வினால பாதிப்பு வச்சுட்டாக்கா அவங்கள காப்பாற்றி போராடி மீட்டு வெளியே எடுத்துன்னு வர்றது கொஞ்சம் நெஞ்ச பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. தான் உயிரை பணைய வச்சு மட்டும்தான் நம்ம மேலே கொண்டுட்டு வரோம். நீங்க என்னைக்காவது பயந்துருக்கீங்களா சார்? இப்படி ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும்போது ஏதாவது உங்களை ரொம்ப பயமுறுத்தி இந்த பூஜையே பண்ண வேண்டாம், நம்ம எந்திரிச்சு போயிடலான்ற அளவுக்கு என்னைக்காவது ஏதாவது பயமுறுத்தி? பயம் தெரிஞ்சா அவன் மாந்திரிகவாதியே கிடையாதுமா. ஒரு மீனவன் வந்து கடலுக்கு போக பயந்தான்னா அவன் மீனவனே கிடையாது. புரியுதுங்களா? யாருமே அவங்க செய்கிற தொழில யாருமே இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. எங்களுக்கு அதுதான் இந்த வேலையில வந்து இதுல பயந்தோம்னு சொன்னாக்கா அப்புறம் வேற மக்களை நம்ம எப்படி காப்பாத்துறது? புரியுதுங்களா? எப்படி அது எங்கேயுமே சரி, ஒரு பைலட் மேலே ஓட்டுற விமானத்தை ஓட்டுற அவ்வளோ உயரத்தில் போகிறோமே நினைச்சாக்கா அவங்க பைலட்டே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இங்கே கிடையாது. எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் அதை இறங்கி செய்து தான் ஆகணும். உயிருக்கு நாங்கள் உயிரை பற்றி கவலைப்படாத துறை தான் எங்கள் துறை. சரியா? உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் தர மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணிருக்கு? நிறைய நடந்திருக்கு. அச்சுறுத்தல் என்ன, உயிரே கூட போகிற மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்குது. என்ன மாதிரி பண்ணும் சார்? இப்போ நம்மளை அடிக்கும், அந்த ஏவலை காப்பாற்ற வரும்போது நம்மளை என்னென்னமோ சேட்டைகள் பண்ணும். நம்ம என்ன சொல்கிறோம், அவங்களுக்கு தர ஆபத்துகள் பூரா எனக்கு தரும். என்னடா விரட்டுறேன்னுட்டு, உன்னை நீ ஏன்டா வந்தன்னுட்டு நம்மளை எடுத்து அடிக்கும். என்ன வேணாலும் எதிர்பாராத விதத்தில் என்ன வேணாலும் செய்யும் செயல்பாடுகள். கல்லுகளை தூக்கி வீசும், பேச நம்மளை உட்காந்து செய்ய விடாது. சரிங்களா? அது பண்ணுற செய்கைகளில் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான வட்டம் சக்கரம் போட்டுட்டு தான் நடுவில் உட்காந்தா பூஜைகளை செய்யணும் நம்ம. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஜின் வரப்போகுது, நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, ஜின் வரப்போகுது அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்ன முதல்ல காட்டும்? எந்த அறிகுறியும் காட்டாதம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பழகி போச்சு. ஜின்கள் வர்றது, பார்க்கறது, போகிறது, வர்றது. இப்போ எப்படி உங்களுக்கு ஷூட் எடுக்கிறதுக்கு கேமரா ஆன் அப்படின்னா சொல்கிறீங்களா, அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட இது பண்ணுறது. புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து அது பழகி போச்சு. அதனால வந்து பழகினவங்களுக்கு வந்து ஜின் வர அறிகுறி தெரியாது. ஜின்னு வந்து நம்ம என்ன யாருக்கு செய்யணுமோ அந்த நேரத்தில் அவங்களை காப்பாற்றும் போது அந்த போராட்டங்கள் நிறைய தெரியும் நமக்கு. ஓகே. என்ன மாதிரியான போராட்டங்கள்? கண்டிப்பாக இழுக்கும். நம்மளை செய்ய விடாது, உட்கார விடாது. நம்ம அந்த பாதிக்கப்பட்ட ஆளுங்களை அங்கே போய் தொல்லை கொடுக்கும். அப்போ இந்த ஜின்களை வச்சு தான் அவங்கள நம்ம அங்கே கட்டு போடணும். இப்போ இங்கே வரேன்னா இங்கே நான் மந்திரம் சொல்லி இங்கே நான் கட்டு போட்டுக்குவேன். அவங்க நம்மளை நம்பி இருக்கிற கிளைண்ட்டை யார் காப்பாற்றுறது? அங்கே ஜின் பாதுகாப்புக்கு இருக்கும். பல சிக்கல்கள் ஏற்படும். ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து முன்னாடி பேசும்போதே சொன்னீங்க ஒரு மனித உருவில் தான் வரும் அப்படின்னு. நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இது ஜின்னு தான், அது மனித உருவில் வந்திருக்கு அப்படிமா? மனித உருவுன்னு கிடையாதுமா. நேராக இந்த காற்று மாதிரி சுழண்டு எழுந்துரும். அந்த மாதிரி வரும். ஒரு பூனைக்குட்டி மாதிரி வரும். ஒரு சரியா என்னென்ன ரூபம் வேணுமோ அது என்னென்ன கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி, அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு நடு ரோட்டில் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தா ஒரு புலி மாதிரி தெரியும், மாறிடும். அது சுயரூபம் இதுதான் கண்டுபிடிக்கவே முடியாது ஜின்களை. நேரடியாக பார்க்கணும்னா முறைப்படி பயிற்சி எடுத்தாதான் நம்ம முறைப்படி அதுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை காண முடியும், அதோட சுயரூபத்தை. மற்றபடி யாராலையுமே அது எதாலையுமே பார்க்க முடியாது. தனியாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத இடத்துல ஒரு ட்ராவலில் இருக்கும்போது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு கரண்ட் வசதி இருக்காது. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும்போது அப்போ தெரிஞ்சுக்கலாம் இது ஜின்கள் வேலை தான்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அது வந்து பெரும்பாலும் மனித உருவம். ஏன் வந்து மனித உருவம் வந்து ஜின் தேர்ந்தெடுக்குது சார்? மனித உருவம்ன்றது அது நேரடியாக காட்சி கொடுத்தா நீங்கள்லாம் உயிரோடு இருக்க முடியாது. யாருமே அதை பார்க்க முடியாது. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சாமி வந்து ஆடலையா மனுஷன் மேலே, அது ஏன் மனித உடம்புல தேடி வந்து ஆடுது? சரிதுங்களா? அதே தான் ஜின்கள் வந்து ஒரு மனித உடம்பு ரூபம் மாதிரி வந்தால் தான் நம்ம அதை காண முடியும், எந்த தைரியமாக எதையும் எதிர்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஓகே. இப்போ நான் ஒரு காமன் பர்சனாக இருக்கேன், இப்போ நான் ஜின்னை பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நான் கொடுக்குற ஒரு நம்ம மந்திரங்கள் நான் சொல்லுங்க, நான் தர ஒரு ஜின்னை வச்சுக்கிட்டு படிங்க, கண்டிப்பாக நீங்களும் அதை காணலாம். நேரடியாகவே சவால் விட்டு சொல்லுவேன். ஓகே. அதாவது நல்ல விதமான ஜின்னு. இப்போ நிறைய பேர் கெட்டதுக்கெல்லாம் ஜின்னு பயன்படுத்துவாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கெட்ட ஜின்னு நல்ல ஜின்னு நான் எப்படி பிரித்து பார்க்கறது? நீங்கள் அது தேவையில்லை. உங்களுக்கு நான் தர்றது நல்ல ஜின்னாக தான் தருவேன். அது எப்படி என்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களா? எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு. அது எனக்கு தெரியும் இல்லையா, எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு. அதை நாங்க தருவோம். ஓகே. இல்ல மக்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார்? இது வந்து நல்ல ஜின்னு தான், இது கெட்ட ஜின்னு. நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னுன்றதெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட நல்ல விதமா பேசினா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு நல்ல விதமா ரியாக்ட் பண்ணுவேன். நான் தப்பா பேசினா தப்பா தான். அதே தான் ஜின்னும். ஓகே. சரிங்களா? அது நல்லதா செய்தோம்னா ஜின்னு நல்லது செய்யும்.
ஓகே நம்ம அதை தொல்லை கொடுத்து அதை தவறாக ஏறுமாறா போனோம்னா நம்ம கெடுதல் தான் செய்யும். அது யாராக இருந்தாலும் அழிக்கும், அது நானாக இருந்தாலும் சரி. ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ ஜின்னுலேயே நிறைய விதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படின்றப்போ இந்த ஜின்னை நான் எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு கேட்குறேன் சார். எந்த ஜின்னை நீங்கள் பிரித்து பார்க்கணும்னு கேட்குறீங்கம்மா? இப்போ நீங்கள் தொழிலுக்கு ஒரு ஜின்னு இருக்குன்றீங்க, ஆமாம், கணவன் மனைவிக்கு சேர்க்கறதுக்கு ஒரு ஜின்னு இருக்குன்றீங்க, செய்வனை எடுக்கிறதுக்கு ஒரு ஜின்னு இருக்குன்றீங்க. அதான் அப்போ இப்போ நான் இத்தனை ஜின்னு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல? அதெல்லாம் படிக்கவும் தானே இந்த வேலையில் நாங்கள் இருக்கிறோம். ஓகே. இப்போ எதிரி கடவுள் உங்களதுல எப்படி வழிமுறைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் எங்க ஜின்களும். இதுல எத்தனை விதம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நான் மாந்திரிகன். நானு கண்டிப்பா சும்மா ஒண்ணுமே தெரியாம வந்து நானும் மாந்திரிகன் உட்காந்தா 1000 பேர் மீடியாவில் பாக்குறாங்க, கோடி பேர், லட்சம் பேர், கோடி பேர் பார்க்க, உலகம் பூரா பாக்குறது, 158 நாடு பாக்குறது. அப்ப நான் ஒரு மாந்திரிகர் தெரியாம நம்ம மீடியாவில் கொடுக்க முடியுமா? முதல்ல இத்தனை ஆண்டுகளா நினைச்சு நிக்க முடியுமா? சரிங்களா? எவ்வளவு பேர் கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு பேர் என்னுடைய ஆபீஸ் என்னுடைய வீட்டுல தான் நான் செய்யறேன். சரியா? வெளி இடத்துல கிடையாது. முன்னாடி என்னுடைய ஆஃபீஸு, பின்னாடி என்னுடைய வீடு. எவ்வளோ ஜனங்களை நான் ஒரு நாளைக்கு சந்திக்கிறேன். சரிங்களா? இந்த 30 ஆண்டு காலமாக எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறோம். சரியா? இன்னைக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னா கூட மீடியாவில் வந்துடும். இது வரைக்கும் மீடியாவில் தவறான ஒரு செய்தி, ஜின்னு இப்படி செய்திருக்குது, ஜின் அப்படி நடந்திருக்குன்னு எங்கேயாவது வந்திருக்குதா? எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. ஏன் ஜின்னுனே ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இருட்டுன்னு ஒரு படம் ஜின்னை வச்சு எடுத்துருக்கிறாங்க. இப்போ ஜின்களை வச்சு உலகம் பூரா படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? நிறைய நன்மைகள் செய்யவதான் ஜின்களை வச்சு எடுக்கிறாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போனா என்ன காய்ச்சலுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க, ஒரு ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும், ஒரு கேன்சருக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியுது இல்லையா ஒரு மருத்துவருக்கு? அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த ஜின்னை எந்த வேலைக்கு எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியுமா? ஓகே சார். ஓகே. இப்போ ஒரு கெட்ட வேலைக்கு வராங்க அப்படின்னா நீங்க அந்த கெட்ட ஜின்னை அவங்களுக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. தொழில் முறை உங்களுக்கு கெட்ட வேலைன்னு கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்டு ஒருத்தனை ஒரு துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான், அப்ப அவங்கள காப்பாற்ற முடியல, அவன் அடங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அது வலிய வேதனையோட வராங்க. அவங்க கெட்டவங்களா இருந்தா அவங்க என்கிட்ட வராங்க, அவனே அவனை எங்க ஏதாவது செய்யலாம் இல்லையா? அப்ப கெட்ட ஜின்னை கொடுத்து அவனை முடக்கி உட்கார வைக்கிறதுக்காக கொடுப்போம். ஓகே. இப்போ வேற யாருக்கிட்டே போயிட்டு அவங்க கெட்ட ஜின்னால பாதிக்கப்பட்டாங்க சார், இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லும்போது இவங்க கெட்ட ஜின்னால தான் பாதிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அறிகுறி காட்டும் உங்களுக்கு? எல்லாமே உள்ள வரும்போதேம்மா, அது ஜின்னுன்னு மற்றவங்க சொல்லக்கூடாதுமா, மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு உள்ள வரும்போதே எங்களுக்கு காட்டிடும். அவங்க வரும்போதே எங்களுக்கு தெரிய வந்துடும், இது கெட்ட ஜின்னு, இது நல்ல ஜின்னு, இதனால இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு. நல்லது கெட்டதுன்னு சொல்லவே தேவையில்லம்மா. சரியா? இப்போ கெட்டவங்க பேச்சு எப்படி இருக்கும், நல்லவங்க பேச்சு ஒரு பேச்சிலே கண்டுபிடிக்க மாட்டோமா? ஒரு குழந்தைய கூட அன்பா சிரிச்சு கூப்பிட்டா ஓடிடும், ஒரு குழந்தைய முறப்பா வெறுப்ப கூப்பிட்டோம்னா அது வருமா? அதே தான் ஜின்களை வச்சு சாதாரணமா எளிதா கண்டுபிடிக்கலாம். நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் சாதாரண ஒரு விஷயம். ஒரு குடும்பம் நலிவடைஞ்சு போகுது, ஒரு தொழில நஷ்டமாவது, ஒன்னா இருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, பிள்ளைங்க பேச்ச கேட்கறது இல்ல, தொழில் விருத்திக்கு வர்றது இல்ல, எது எடுத்தாலும் நஷ்டம் வருதுன்னும் போது என்ன பண்ணணும்? கெட்ட ஜின்கள் அங்க இருக்குது. ஓகே. கெட்ட ஜின்னால துர்மரணங்கள் ஏற்படுமா சார்? நிறைய ஏகப்பட்டது எப்படி ஒன்னாலும் நடக்கும். அதுக்கு மரணத்துக்காக ஏவி விடுறவங்க தான் அதிகம். இப்போ மக்கள் இவனை கொல்லணும் அவனை கொல்லணும், போட்டி போறாமையில எந்த மாதிரி செய்யறது. இப்போ ரொம்ப தலைகீழா ஒருத்தவங்க அக்கறம் பிடிச்சாடுறான்னா கண்டிப்பா ஜின் அவனை உள்ளவும் செய்யும். ஓகே 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 ஓகே. இப்போ சடனாக நான் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறேன், ஆனால் என்ன விஷயம்னு எனக்கு தெரியல சார். இப்போ நான் வந்து உங்ககிட்ட பார்க்கும்போதே நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக கண்டுபிடிச்சி செய்தாதான் மாந்திரிகர். நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரே நாளில் சரி. ஆமாம், ஒரு மருத்துவர் வந்தாக்கா நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரே நாளில் சரி பண்ணாதான் மாந்திரிகர். அவசியம் இல்லை, சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா, வரும்போதே நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி செய்ய வேண்டியதான் எங்களுடைய வேலை. ஓகே சார். இப்போ ஜின்களுக்குன்னு ஏதாவது சத்தம் இருக்கா சார்? இப்போ நீங்க ஜின்னுக்கு ஒரு லாங்குவேஜ் கிடையாதுமா, அதெல்லாம் கற்பனையா ஒரு சினிமாவில் அதில் கொடுக்கறது தான். ஜின்கள் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது வர்றதும் தெரியாது, உத்தரவு கொடுக்கறதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஒரு ஆளை முடிக்கணும்னா கூட டக்குன்னு அது கோபம் வந்துட்டாக்கா டக் ஒரு சிக்னஸ் இப்படி தட்டுமா தவிர வேற எதுவும் பெருசாலாம் காட்டிக்காது. அது படத்துல பேய் பிசாசு ஜின்களை வந்து பெருசா வந்து ஏன்னா சினிமா வச்சப்போ இறந்துடுற மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க, இறந்தா போயிடுறாங்க. அதே தான் சினிமா வேற, ரியல் லைஃப் வேற. சரி. இப்போ நீங்க ரீசெண்டா இப்போ சுடுகாட்டுல பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கொடூரமாவோ இல்லை பயங்கரமாவோ உங்களை தாக்குற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? கண்டிப்பாம்மா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பூஜை போட்டு சக்கரம் போட்டு நான் உட்காந்துட்டேன். சரி. என்னுடைய கார் வந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்டு நிற்கிது, டிரைவர் அதில் உட்காந்துருக்கிறான். என்னை எழுந்திரிச்சு நான் எழுந்திரிக்கல, உடனே என் காரை உடைக்க ஆரம்பிச்சிருச்சு, என் டிரைவரை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் காப்பாற்ற எழுந்திரிச்சு தானே ஆகணும் முன்னிட்டு. புரியுதுங்களா? கார் முன்னாடி கண்ணாடி எல்லாம் உடஞ்சிடுச்சு. இதோ இப்போ ஷோரூமில் விட்டு அந்த பில்லெல்லாம் கூட எடுத்து வந்து வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல எந்த வண்டியும் இடிக்கலை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு காட்டில் இப்பேற்பட்ட டேமேஜ் எப்படி வந்தது
ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் பண்ணும், அமக்கலம் பண்ணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இதில். ஓகே உங்களுக்கு பழகிடுச்சு. கேட்கும்போது எனக்கு பயங்கர த்ரில்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணி மக்களை காப்பாற்றுறது அப்படின்றதே பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக இந்த ஜின் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லது. யாராவது ஜின்னால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய வந்து வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. லைவ் எக்ஸ்பிரிமெண்ட்டாக வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்கனால வந்து ரெக்கவர் ஆனவங்க, இவங்கனால வந்து பாதிப்பில் இருந்து வெளியில் வந்தவங்க நிறைய பேர். ஸோ வந்து கண்டிப்பாக இதிலே வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும். சாரை தொடர்பு கொள்ளணும்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜின்னு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் ஜின்னை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்காக நன்றி சார்.